வெல்கம் டு சுஜிஸ்கிச்சென்டிary சேனல். இப்போ நம்ம ஒரு சாஃப்டான ஒரு மெது வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை சின்ன சின்ன ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு 1/4 கிலோ உளுந்து நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். 4 பெரிய வெங்காயம் தூள் தூளாக கட் பண்ணிக்கோங்க. 20 மிளகு நம்ம உடச்சும் சேர்த்துக்கலாம். 2 மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் சோள மாவு, நம்ம தேவைக்கேற்ப உப்பு. அது எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். உளுந்து வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நிறையா இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துப்போம். இப்போவே நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும் போது அரிசி மாவு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்ல பக்குவத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு பாருங்கள். அது மேலே இந்த மாதிரி மிதந்து வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா கையால் நசுக்கி விடுங்க. அப்போ தான் தூள் தூளாக ஆகும், இல்லாட்டி ஒன்று ஒட்டி இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கையால் கலந்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு, இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இது கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சரியாக இருக்காது, அதனால் கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, டிஷ்யூ பேப்பர் போட்டு. எண்ணெய் குடிக்காது, பட் இருந்தாலும் நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கையை நனைச்சி இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டணும். ஃபஸ்ட்டு நமக்கு வராது, கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த தண்ணி நம்ம கையில் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு உருட்டுறதுக்கு திரும்ப எண்ணெயில் போடுறதுக்கு அந்த மாதிரி வரும். எப்பயுமே நம்ம பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிச்சு பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது, அதை நம்ம வேஸ்ட் பண்ணவும் முடியாது. ரொம்ப சிம்லையும் இல்லாமல் ஹைலையும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கும், ஹையில் வச்சா மேலே மட்டும் நல்லா செவந்துடும். அதனால் அந்த மீடியம் ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாம். எண்ணெயில் போட்டதும் நம்ம திருப்பி போடக்கூடாது, ஒரு இந்த கலருக்கு வந்தோன்னே திருப்பி போடுங்க. எப்பயும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உளுந்த வடை காலையில் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதாக இருக்கும். அதை இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம வச்சிடலாம். இது எண்ணெய் குடிக்காது, ஏன்னா நம்ம கொஞ்சம் சோள மாவு போட்டிருக்கோம்ல, அரிசி மாவு ரவா அப்படின்னா நமக்கு லைட்டாக எண்ணெய் இருக்கும். வெங்காயம் நம்ம நிறையா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம ஆறுனா கூட இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 1/4 கிலோ உளுந்தில் இந்த மாதிரி சைஸில் நமக்கு ஒரு 20 வடை கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்தான உணவுகளை மட்டுமே சாப்பிடுவோம்.